இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 திவ்யா துரைசாமிக்கு பெரிய திருப்பமா அமைஞ்சிருக்கு. மாரி செல்வராஜ் இயக்கத்துல உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டு உருவான வாழை படத்துல வேம்பு அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குற பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் யார் போட்டியாளரா சேர போறாங்க அப்படின்ற கணிப்பும் இணையதளத்துல பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு அதிகம் பேசப்படுற போட்டியாளர் தான் திவ்யா துரைசாமி. தமிழ் சினிமாவில் தற்பொழுது அதிகம் பேசப்படுற படங்கள்ல ஒண்ணு. தன்னுடைய எளிமையான நடிப்பால தமிழ்நாட்டு மக்களை ஈர்த்திருக்காங்க இந்த திவ்யா துரைசாமி. பெரம்பலூர்ல 1990ஆம் ஆண்டு பிறந்த திவ்யா சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி பல முன்னணி செய்தி சேனல்கள்ல செய்தி வாசிப்பாளரா பணியாற்றி இருக்காங்க. செய்தி வாசிப்பாளரா இருந்தப்போ மாடலிங் செஞ்சுட்டு வந்த திவ்யா அதுக்கப்புறம் நடிக்க தொடங்கினாங்க. இவங்க முதல் பட வாய்ப்பு 2019 ஹரிஷ் கல்லா நடிப்புல வெளியான எஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் படத்துல மூலமா அறிமுகமாகி இருந்தாங்க. இந்த படத்துல மாகாப்பா ஆனந்தோட காதலியா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில சின்ன பட்ஜெட் படங்கள்லயும் நடிச்சிட்டு வந்தாங்க. 2022ல சூர்யா நடிச்ச எதற்கும் துணிந்தவன் படத்துல ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. ஆனா படம் முழுவதுமே தனித்து தெரியும்படியான படமா அமைஞ்சிருந்தது 2024ல வெளியான ப்ளூ ஸ்டார் தான். இந்த படத்துல நடிகர் பிருத்திவிராஜனுடைய ஜோடியா தேன்மொழி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. 2024 திவ்யா துரைசாமிக்கு பெரிய திருப்பமா அமைஞ்சிருக்கிறது மாரி செல்வராஜ் இயக்கத்துல உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டு உருவான வாழை படத்துல வேம்பு அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்துதான். உருக்கமான படமாக வெளியாகி பல வாரங்கள் போயிட்டும் பேசப்படுற படத்துக்கு உயிரோட்டமா அமைஞ்சிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்சு முடிச்சப்போ விஜய் டிவில இருக்கிற பிரபல சமையல் நிகழ்ச்சியான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில போட்டியாளரா பங்கு பெற்றாங்க. அதுல கடைசி 5 வாரங்கள் வரைக்கும் நல்லபடியா இருந்தவங்க அதுக்கப்புறம் வெளியேற்றப்பட்டாங்க. குக் வித் கோமாளி ஒளிபரப்பாகிற அதே நேரத்துல வர அக்டோபர் 6ஆம் தேதியில இருந்து தொடங்குற பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியிட இவங்க தேர்வாகி இருக்கிறதா பேசப்பட்டு வருது. பெரும்பாலான குக் வித் கோமாளி போட்டியாளர்களும் கோமாளிகளும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறதுனால இவங்க நிகழ்ச்சியில இணையறது ஆச்சரியமா இல்ல. சமையல் நிகழ்ச்சியில போட்டியாளராகவும் பட நிகழ்ச்சிகள்ல ரொம்பவே சாந்தமான சுபாவத்தோட சிரிச்ச முகத்தோட இருக்கிற திவ்யா துரைசாமி பிக் பாஸ் போன்ற ஒரு ரியாலிட்டி ஷோல எப்படி 100 நாட்கள் அனைத்து விதமான டாஸ்க் மற்றும் சண்டைகளை சிரிப்போட கடந்து வர போறாங்க அப்படின்றத இன்னும் சில வாரங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.